இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க நிறுவனரா தான் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க. இந்த முறை தலைவரா இருந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவர் அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றதுக்கா ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனா அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்தா தான் ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்தா தான் கூட்டணி பேசுறதுக்கு நம்ம கிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. என்னிடம் தருமபுரியில் நிற்க போகிறான் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கேதான் நின்னான். கடைசியில இங்க வந்த போது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில யார் நிற்கிறது? அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம் பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க கூடாரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. அவரெல்லாம் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இல்லை, இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் நிக்கல, சௌமியா தான் நிக்கிறதுன்னு சொன்னார். நாங்க பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிக்க கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம் ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, குத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி ஒரு நேரம் குத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிக்கெட் நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்க அந்த மூலையில் இருக்கிற ரூம்ல அன்புமணி கிட்ட சொல்ல, அப்பா மாத்திக்க மாட்டாரு, அவர் உறுதியா நிற்பாரு, நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையாக தான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் சொன்ன அந்த விருந்து, அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன். என்ன ஆமாமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறன்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாராம், எங்கே தலையில் இருக்கிறாரா, 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இல்லை தண்ணீர் குடித்துக் கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.